ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் தென்னங்கீற்று. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நிஷா சனா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கறி மசாலா பொடியை வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. நான்வெஜ்க்கு நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோ இருக்குது. வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம அச்சு அசல் கருவாட்டு குழம்பு டேஸ்ட்லேயே வந்து தட்டைப்பயிரையும் கத்திரிக்காய் யூஸ் பண்ணி ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இஷ்டப்பட்டால் தாராளமாக கருவாடும் சேர்த்துக்கலாம். வந்து இதுக்கு நான் தட்டைப்பயிரை வந்து ஒரு கப் தட்டைப்பயிரை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான காம்பினேஷன். அடுத்ததாக குக்கரில் இதை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், உப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து மேக்ஸிமம் வந்து 6லேருந்து 7 விசில் வைங்க வேகிறதுக்கு. அது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை கடாயில் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கிக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை கூட. வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை, மேல் தோல் மட்டும் சுருங்கினா போதும். கூடவே வந்து ஒரு 3 தக்காளியை நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். தக்காளியும் அதே போல் தான், மேல் தோல் மட்டும் சுருங்கி வந்தாலே போதும். இதுக்கு ரொம்ப வதக்கிடக்கூடாது தக்காளியை. இதில் 1/4 மூடி தேங்காயை வந்து இந்த மாதிரி கீத்து போட்டு வச்சுருக்கேன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 6லேருந்து 7 பல் போல் பூண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லோடு இருக்கணும். அடுத்ததாக நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண கறி மசால் பவுடர் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் வந்து சாம்பார் பவுடர். இது சேர்த்த உடனேவே வந்து டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மசாலா வந்து அந்த சூட்லேயே வந்து ஓரளவுக்கு திரண்டு வந்தாலே போதும். இப்போ தட்டைப்பயிர் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. தட்டைப்பயிர் வந்து நம்ம அமுக்கி பார்க்குறப்ப தான் அமுங்கணும், குழஞ்சிருக்கக்கூடாது. மசாலாவை வந்து நல்லா நைஸாக ஓட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு துண்டு பட்டை, கொஞ்சமாக வெந்தயம், கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ள சேர்த்து தாளிப்பு கொடுத்துடலாம். அடுத்ததான் இந்த அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. நல்லா நைஸாக ஓட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தாளிப்புக்கு வெங்காயம் எதுவும் கிடையாது. மசாலா சேர்த்தோடனே தண்ணி சேர்க்காமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஓரளவுக்கு திரண்டு வர வரைக்கும் பரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் போய் ஓரளவுக்கு கொதிக்கிறப்போ நல்லாயிருக்கும். இப்போது கூட வேக வச்ச தட்டைப்பயிரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு குழம்புக்கு. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரை கழுவின தண்ணியை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாமே சரியாக செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்குங்க உள்ள கூட. உங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது பிடிக்கும்னா ஒரு பாதி அளவு லெமன் சைஸ் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி உள்ளே சேர்த்துக்குங்க. அது வந்து குழம்புக்கு இன்னுமே டேஸ்ட்டையும் நல்லா எக்ஸ்ட்ரா ஏற்றி கொடுக்கும். ஒரு 4லேருந்து 5 கத்திரிக்காயை அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். குழம்பு வந்து நல்லா பச்சை வாசம் போய் வந்ததுக்கப்புறமா கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறமா மேக்ஸிமம் வந்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் ஓரளவுக்கு திக்னஸாக இருந்தால் தான் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இட்லி, தோசைக்காகட்டும், சப்பாத்திக்காகட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.